ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஜேஎஸ்ஆர் வைப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வருங்க. ஒரு ராஜா ஒரு நாட்டை ரொம்ப செழிப்பாக ஆண்டுட்டு வந்திருந்தார். அவருக்கு அப்புறம் வாரிசுகள் இல்லை. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த நாட்டை ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறமை கொண்ட ஒரு மனுஷங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு போய் மங்ஸை பார்க்குறாரு. அந்த மங்க் வந்து ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. ராஜாவும் சந்தோஷமாக போயிட்டு மந்திரி கிட்ட சொல்கிறாரு. மந்திரி வந்து ரொம்ப பதட்டப்படுறாரு. என்ன அரசரே, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான டாஸ்காக இருக்குது. நீங்கள் கிராமத்தில் காலைல கிளம்பி யார் ஈவினிங் வந்து அரச மாளிகை அடைகிறாங்களோ அவங்க தான் வந்து நாட்டின் எதிர்கால ராஜான்றீங்களே, என்ன இதெல்லாம் அப்படின்னுட்டு. அதுக்கு அரசர் சொன்னாதான், என் மேல் நம்பிக்கைவை ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து ராஜா மேலே ஒரு பெரிய பற்று. சரி, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் போதுங்க, எல்லா கிராமத்துக்கும் போகுது. எல்லாம் சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் போட்டிக்கு ரெடி. இட்ஸ் நாட் ஈவன் போட்டி, போய் ராஜாவோட அரண்மனையை அறையணும். ஆனால் ராஜாவோட அரண்மனைக்கும் கிராமத்துக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு நாள்லேயே போய் அடைஞ்சிடலாம். ஆனால் அங்கே தான் ராஜா வச்சாரோ ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னா, போகிற வழியில் எல்லாம் வகை வகையான இனிப்பு பலகாரங்கள், ஃபுட் ஸ்டாலு, அப்புறம் மியூசிக்ஸு, கேம்ஸு, அழகான மங்கைகள், மதுபானங்கள், இதையெல்லாம் பார்த்த உடனே கிராம மக்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. எதுக்கு வந்தோன்றது கூட மறந்துட்டாங்கங்க. எங்கே போகணும், ராஜாவை தானே பார்க்க போகணும், அது யாருமே ஞாபகம் இல்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இல்லை, நம்மளும் ஒரு கோலை செட் பண்ணுவோம், டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவோம், இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே தான். ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் எல்லாத்தையும் கடந்து ஒரு டிட்டர்மைண்டு மைண்டோட ராஜாவோட அந்த அரண்மனையை நோக்கி போனான். ராஜாவுக்கு எமோஷ்னலில் கண்ணீரே வந்துடுச்சுங்க. எப்படி எல்லாமே நான் பண்ணியிருந்தேனே அப்படின்னு. அரசே, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், ஃபுட்டு பார்த்தேன், மது பார்த்தேன், மங்கை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் என்னுடைய குறிக்கோள் இந்த அரண்மனையை வந்து அடைகிறது தான். அதில் எந்த இதுக்காகவும் நான் இது பண்ணிக்க மாட்டேன். பாருங்கள், அந்த இளைஞன் எந்த அளவுக்கு டிட்டர்மைண்டாக இருந்தனால அவன் ஒரு நாட்டுக்கு ராஜாவே ஆனான். சின்ன சின்ன டாஸ்க்கு தாங்க, சின்ன சின்ன கோல் தான். நம்மளும் அந்த மாதிரி டிட்டர்மைண்டாக இருந்தால் எத்தனை விஷயங்கள் சாதிச்சிருப்போம். எவ்வளவோ டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்போம்ல. பள்ளி பருவத்தில், காலேஜில், ஏன் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட, ஆஃப்டர் மேரேஜ் கூட, எல்லாத்துலேயும் ஏங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் குறிக்கோள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி மட்டுமே போங்க. வெற்றி கண்டிப்பாக நமக்கு தான். ஜேஎஸ்ஆர் வைபை ஃபாலோ